ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னா என் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 8 to 8 போர்ட்டல் ஸ்பெஷல் ரீடிங் பண்ண போகிறேன். அதாவது 8 to 8 போர்ட்டல் வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே நான் சொல்வேன். ஸோ வந்து லைன்ஸ் கேட்வே நம்ம சொல்லுவோம். இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குமே வந்துட்டு நிறைய கான்டாக்ட் இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நல்லா பலிக்கும் உங்களுக்கு. அண்ட் இட்ஸ் அ கிரேட் டைம் டு மேனிஃபெஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, என்ன ஸ்பெஷலான ஒரு கைடன்ஸோ இல்லை மெசேஜஸோ வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன், பைல் ரீடிங் பண்ணல. ஸோ ஐ திங்க் ஜென்ரல் ரீடிங் ஆல்மோஸ்ட் ரெசனேட் ஆகும். ஸோ 8 to 8 போர்ட்டல் என்ன மெசேஜ் வருது பார்ப்போம். ஓகே, எடுத்தோடனே ஃபர்ஸ்டே ஸ்ட்ராங்கான ஒரு கார்டு. வெரி குட். ஹேங்க்ட் மேன். ஓகே, குவீன் ஆஃப் ஸ்வார்ட். ஐ திங்க் வந்து இந்த ஒரு லைன்ஸ், ஐ மீன் 8 to 8 போர்ட்டல் இந்த ஸ்பெஷல் டேல உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இப்போ ரொம்ப கொஞ்சம் வீக்காக நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களோட எனர்ஜி ரொம்ப பவர் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனா அவ்வளோ யோசிக்கிறீங்க. ஏதோ தப்பாக வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம உட்காந்துட்டு ரிக்ரெட் பண்ணணும், ரொம்ப யோசிக்கணும், நம்மளால தான் இப்படி ஆச்சு. டோன்ட் பிளேம். ஓகேங்களா? ரொம்ப கில்ட்டியாக நீங்கள் எப்பயுமே உங்களுக்குள்ளே இருந்த கில்ட்டி கான்ஷியஸுங்கிறது ரொம்ப இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஹேபிட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு சின்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்குமே எல்லா முடிவுகளுமே நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, அதாவது உங்கள் பாஸ்ட்டை விட்டுருங்க, கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஃபியூச்சர் இதை மட்டும்தான் பார்க்க சொல்கிறாங்க. உங்கள் ஃபியூச்சருக்கு உங்களுக்குன்னு என்ன வேணும், உங்கள் லைஃப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் எது தேவை எது தேவையில்லை, எந்த மாதிரி பர்சன்ஸ், எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இனி உங்கள் ஃபியூச்சருக்கு தேவைப்படுது, அண்ட் யாரெல்லாம் தேவையில்லை, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் தேவையில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு நியூ பிகினிங் எஸ் பாசிபிள் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் வந்து உங்களோட டெசிஷன் தான் வந்துட்டு அந்த ஒரு முடிவுகளே வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன்ஸ் நிறைய ஒரு ராங்கான ஒரு டெசிஷன் இல்லை ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு டெசிஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வர அந்த ஒரு வாய்ப்புகளை வந்துட்டு உங்கள் கையை விட்டு போயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களோட கெரியர் வைஸ் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எஸ், உங்களுக்கான ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா எஸ் பாசிபிள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் வந்துட்டு இனி நீங்கள் வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற எந்த ஒரு விஷயம், இட் குட் பி அ பிஸ்னஸாக கூட இருக்கலாம், எந்த ஒர்க் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட ரோல் அதில் அதிகமாக பேசப்படும். அண்ட் உங்களுடைய பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஐடியாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்கள் ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. லைஃப்பில் ஒரு மேஜரான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சரி, ஆக்சுவலி வந்து உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் ஆன ஒரு பர்சன்,
அவங்க வந்து ஒரு எல்டர் ஏஜ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன், லைஃப்ல நிறைய நிறைய தடங்கள் நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண பர்சன் வந்து உங்களுக்கு துணையா இருக்காங்க. இட் குட் பி உங்களோட ஆன்சஸ்டர்ஸா இருக்கலாம், உங்க வீட்டு பெரியவங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மேல் எனர்ஜி எனக்கு காமிக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் லைஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் இல்லைனா வந்து உங்களோட வீட்டு பெரியவங்க யாராவது இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க லைஃப் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க, ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு டாக்ஸிக்கையுமே எப்படி ஹேண்டில் பண்ணி லைஃப்பை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸுமே வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு தேவை. ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணுங்க. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்துட்டு நீங்கள் ஒரு லெசனாக வச்சுட்டு தட் யூ ஹாவ் டு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து உங்கள் ஃபேமிலியிலுமே சரி, நீங்கள் வந்து ஒரு உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களை வந்து முடிவெடுக்க விடாமல் உங்களோட ஐடியாஸை வந்து கேட்காத மாதிரி உங்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களோட ஒர்க் ஏரியாலுமே அப்படியே இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு பவர், ஒரு டெசிஷன் மேக்கிங், அந்த ஒரு பவரை எடுக்கணும் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். உங்களோட லைஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. லைக் ஒரு சில சேலஞ்சஸை நீங்கள் எமோஷ்னலி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுங்கிறதுமே இருக்கும். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்மே நிறைய வந்து எங்கேஜ்லேயே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டுமே நீங்கள் முடிவெடுங்க. இங்கே வந்து டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும் இந்த எமோஷன்ஸை நீங்கள் கொண்டு வராதிங்க. பி ப்ராக்டிக்கல். சம்டைம்ஸ் செல்ஃபிஷான ஒரு டெசிஷன்ஸ் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேவை, கண்டிப்பாக தேவை. ஓகே, சரி கார்டு. ஸோ எஸ், ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்கமிங் டேஸில் நல்லா இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஆஃபர் சம்திங், ஒரு 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 ஆஃபர் வரும். இட் குட் பி ஃப்ரம் ஒரு க்ளோஸ் டு ஒன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்கு அந்த ஒரு ஆஃபர்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஏன் டெசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேங்களா? சக்ஸஸ் இந்த டேர்ம்ஸ் வந்து எந்த ஒரு விஷயமா, அதாவது உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து அமையுதுங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன் தான், ஆனால் வந்து அதே சமயம் ஈஸிலி போர்டு பர்சனாகவுமே இருக்கீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணணும், ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நீங்கள் போகிறீங்க, செய்யறீங்க, கற்றுக்குறீங்க. பட் அதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே யூஆர் அ ஃபாஸ்ட் லேர்னர் ஆல்சோ. சீக்கிரமாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா உடனே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணவே விரும்பலை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங். அதை விட்டுட்டு வேறு ஏதோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களோட ஒரு தாட்ஸ்லையுமே சரி, நீங்கள் என்ன லைஃப்பில் கொண்டு போகிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டெசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பிகாஸ் ஈஸிலி போர்ட் ஆகுறீங்கல்ல நீங்கள். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளி வைக்குது உங்களை. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வருது. நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், எனக்கு வந்து புதுசாக ஒரு கிராஃப்ட், ஒரு ஹோம்மேடு பிஸ்னஸ் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணணும், கிராஃப்ட் பிஸ்னஸ், சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக கூட நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானிங்கில் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு அது ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நிறைய யோசனைகள் இருக்குது, உங்களுக்கு நிறைய லேசினஸ் ஆல்சோ இருக்குது. சரி பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதையுமே தள்ளி போடாதீங்க. உங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வருது. ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இனி வரக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நல்லா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் அந்த சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிரும். ஓகேங்களா?
அண்ட் see ஐ திங்க் வந்து உங்களோட பாஸ்ட்ல வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து உங்களை இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வெறியா இருக்கீங்களா? அதாவது சாதிக்கணும், நான் வந்து பேர் சொல்ற மாதிரி வாழணும், என்னோட அருமை அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் தான், ரொம்ப லவ், கேர், அஃபெக்ஷன் இது மூணுத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு பர்சன், செல்ஃபிஷா இருந்தது கிடையாது. பட் ஆனா வந்துட்டு நீங்க இன்னைக்கு கரண்ட்லி கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல செல்ஃபிஷாவும் இருக்கீங்க, ப்ராப்பராகவும் உங்களால் திங்க் பண்ண முடியல. பிகாஸ் அந்த ஒரு நெகட்டிவ் பர்சன் வந்து உங்களை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பேஷனேட்டாக ஹெவியாக பேஷனேட்டாக இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா தூக்கமே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு பேஷனுங்கிறத தாண்டி அதாவது எனக்குள்ளே இருக்கிற இந்த டேலண்ட்டை யாரும் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னை வந்து ரொம்ப என்ன சொல்றது இன்சல்ட் பண்றாங்க. ஸோ நான் யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற அந்த ஒரு தாட், நான் யாருன்னு அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான் வந்துட்டு இன்னைக்கும் வந்து நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்குமே ஒரு காரணமாக இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கு உங்க வேல்யூவை புரிய வைக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் எதையுமே புரிய வைக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட விருப்பம், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஸோ பேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பாசிட்டிவாகவுமே இருக்கணும். பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. லைக் யூ ஹாவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அப்போ வந்து ஒரு சில டைமில் நீங்கள் அந்த எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகிடுறீங்க. லைக் நீங்கள் நினச்ச ஒரு அவுட்கம் ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் யாருன்னு அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட்டு தான். ஸோ இது வந்து உங்களை ரெஸ்ட்லெஸ் ஆக்குதோ. ஸோ இது எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் டேல இருந்து நீங்கள் வந்து லெட் கோ பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் டேல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன வேணும், விச் இஸ் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இதில் பார்க்கலாம். சம்வேர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸி போர்ட் ஆகிடுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே ஒரு ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா லேர்ன் பண்ணுறீங்க, அது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுறீங்க. வெரி சூன் வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லாவே எக்ஸ்பர்ட் ஆகிடுறீங்க. பட் அதை நீங்கள் வந்து வச்சு ஏன் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் அதை கொண்டு போகக்கூடாது? இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் பிஸ்னஸ் இல்லை கிராஃப்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா சம்திங் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக கொண்டு போனீங்க அப்படின்னா கூட அது உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் டேலண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுது இங்கே பிகாஸ் அந்த ஒரு தாட்ஸ் மட்டும்தான். பிகாஸ் இந்த கார்ட்ஸ் பாருங்களேன், நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறி போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் நல்ல க்ரோத், பாசிட்டிவ் க்ரோத் வந்துருச்சுன்னாவே பேசின அத்தனை பேருமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே மாறுவாங்க. இன்னைக்கு உங்களையும் மற்ற பர்சனே வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அப்போது அப்படியே ஆப்போசிட் ஆகும். அந்த பர்சனை லோவாகவும் உங்களை ஹையாக வச்சு பேசுவாங்க. ஸோ நீங்கள் இவங்களுக்காக வந்து இங்கே வந்து உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பை வந்து ஃபியூச்சரில் இப்படி இருக்கணும்னு நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். சரி, ஒரு புது ஆஃபர்ஸ் வருதுன்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு போல்ட்னஸை வெளியே கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப போதும், எமோஷ்னலாக இருந்ததும் போதும், ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததும் போதும். எமோஷன் சென்சிட்டிவ் தேவை, பட் ரொம்ப தேவையில்லை. நீங்கள் ரொம்ப டூ டீப்பாகவே அதில் போகிறீங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் ஆல்சோ உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு ஸ்பெஷல் டேலேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். அது பார்த்தீங்கன்னா மேபி இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி, ரொம்ப அப்படியே ஒரு நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு பதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு
இனி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கேளுங்க. எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. பிகாஸ் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் இஸ் கம்மிங். ஓகே, சி இதுலேயுமே அதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்லாம் நான் ஓகே ஒரு நிமிஷம். எஸ், நீங்கள் வந்து ஒன்ஸ் செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். இப்போவுமே நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக இருக்கீங்க தான். பட் ஆனால் எந்த விஷயத்துக்கு நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம், தேவையே இல்லாத ஒரு விஷயம், இதுக்கு செல்ஃபிஷாக இருக்கீங்க, இதுக்கு பொசசிவாக இருக்கீங்க. ஆனால் லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு எதை ஹோல்டு பண்ணணும், எதை பிடிச்சி வைக்கணும், எதை ரிலீஸ் பண்ணணும், இந்த 2 விஷயத்துல தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. பிகாஸ் வந்து நீங்க அன்னெசரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணிட்டு அதை நீங்க அவ்வளோ ப்ரீஷியஸா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் லைஃப்ல மேஜரான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேட்டர்னை மட்டும் நீங்கள் மாற்றணும். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த கேள்வியை உங்களவே கேட்டு பாருங்க, உங்களுக்கே அந்த ஆன்சர் வந்து தெரியும் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு. அண்ட் ஆல்சோ வந்து ஓவர் திங்கிங். சி, ஸ்டாப் ஓவர் திங்கிங் இட் அண்ட் ஜஸ்ட் டூ இட். நிறைய உங்களோட ஓவர் திங்கிங்கான ரீசன் வந்துட்டு உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கண்டிப்பாக இருக்கு. அதாவது வந்து ஒரு நெகட்டிவாகவே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு ஒன் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் உங்களோட அந்த திங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆகுது. ஸோ இது வேண்டாம், இந்த ஓவர் திங்கிங் வேண்டாம். பிகாஸ் ஏன் இந்த ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த 8 to 8 போர்ட்டல் அப்போது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி கிடைக்குது. அப்போ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இந்த ஒரு டேவை நீங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் டேஸில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஓவர் திங்க் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்குமா, அது எப்பயும் போல தானே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இது மாதிரிலாம் நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஒன் டே உங்கள் லைஃப் அப்படியே டோட்டலாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட ஒர்க்லையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலைகள்லையுமே வந்துட்டு நிறைய யோசனைகள், பிடிக்காமையே நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்யறீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே குயின் ஆஃப் ஸ்வார்ட் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 2 கார்ட்ஸ்லையுமே வருது. ஓகேங்களா? டோன்ட் யூ டேர் லோயர் யுவர் வாய்ஸ் ஃபார் எனி ஒன். எஸ், உங்களுடைய டெசிஷன் வந்துட்டு மற்றவங்க ஓகே ஒரு லைஃப்பில் வந்து ஓகே இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த முடிவெடுத்தால் மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, அது மாதிரி மற்றவங்கள கொண்டே வராதிங்க. உங்களோட வாய்ஸ், உங்களோட உரிமைகளை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிங்க. என்ன விட்டு கொடுத்தது போதும், அமைதியாக இருந்தது போதும், எல்லாத்தையும் உட்காந்து சைலண்டாக வாட்ச் பண்ணதும் போதும். ஸோ இட் இஸ் அ டைம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லயன் எனர்ஜியை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன, இதெல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் போதும் அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த 808 போர்ட்டலில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்களுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, தள்ளி போகுதுக்கான காரணங்கள் வந்து நீங்களுமே கண்டிப்பாக ஒரு விதத்தில் இருக்கீங்க தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த புது வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்குமே அண்ட் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு ரீசன் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, வரக்கூடிய லைஃப், வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பி செல்ஃபிஷ். ஆனால் எந்த விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே நீங்கள் முடிவெடுங்க. இவ்வளோ நாளாக டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டீங்க, பட் இனிமேல் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 808 போர்ட்டலில் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்து வரணும். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறதும் இல்லை. அண்ட் ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல ஆஃபர்ஸ், இது உங்கள் பர்சனல்லையும் சரி உங்கள் ப்ரொஃபஷனல்லையுமே வருது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து
ஒரு லவ், ஒரு கேரிங் இது எதுவுமே கரண்ட்லி இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நிறைய நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துல உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா போகணும், எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து போல்டா இறங்கி பேசணும் அப்படிங்கறதுமே நீங்க வந்து பார்த்துக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் வந்து இப்படியே உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க விடக்கூடாது. அண்ட் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா வருது. ஸோ அதை உங்களுக்கு ஃபேவராக வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, பேச்சுவார்த்தைகளே இல்லை அப்படின்னா எஸ், நீங்கள் ஸ்டெப் எடுங்க. உங்கள் சைடில் இருந்துட்டு அந்த பர்சன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு போல்டான ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா? சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அந்த பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சைடில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு ரீடிங். இந்த போர்ட்டல் அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸ் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கான பிளாக்கேஜஸ் அப்படிங்கறத நீங்களே வச்சிருக்கீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பை பாய்.